இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல மிக மிக முக்கியமான ஒரு கட்டுரை வெளிவந்திருக்கு. இந்த கட்டுரை ராகுல் காந்தியை மையமாக வைத்த ஒரு கட்டுரை. ராகுல் காந்தியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு குழு அரசியல் ரீதியாக தன்னுடைய சுயநலத்துக்காக எப்படி ராகுல் காந்தியை தவறாக டைரக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது குறித்து மிக முக்கியமான சில தகவல்களோடு அந்த கட்டுரை இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு அரசை மையமாக வைத்து எப்படி இந்த குழு ராகுல் காந்தியை தவறான பாதைக்கு கொண்டு செல்கிறது அப்படிங்கிறது குறித்து மிக முக்கியமான எச்சரிக்கை பண்ணக்கூடிய ஒரு கட்டுரை. ஏன் எதுக்காக ராகுல் காந்தியை சுத்தி இருக்க குழு இந்த சதியை பண்றாங்க? இதுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் என்ன தொடர்பு? இது மட்டும் இல்லாமல் இதற்கும் விஜய்க்கும் என்ன தொடர்பு? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு மிக முக்கியமான கட்டுரை வெளிவந்திருக்கு. அந்த கட்டுரையில ராகுல் காந்தியை சுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆட்கள், ராகுல் காந்தி நம்பக்கூடிய இந்த ஆட்கள் எப்படியெல்லாம் ராகுல் காந்திக்கு துரோகம் விளைவிக்கிறாங்க, ராகுல் காந்தியினுடைய அரசியலை மடைமாத்துறதுக்கான வேலை பண்றாங்க அப்படிங்கிறது குறித்து சில முக்கியமான ஹிண்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த கட்டுரை தமிழ்நாட்டுக்கு நேரடியாக தொடர்புடைய ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பியாண்ட் பிஸ்கல் மேத், ஒய் காங்கிரஸ் டேட்டா ஹெட் போஸ்ட் ஆன் தமிழ்நாடு டெப்ட் ஹஸ் டச்ட் பொலிட்டிக்கல் நர்வ். அதாவது தமிழ்நாட்டு கடன் சுமை விவகாரம் குறித்து ராகுலுடைய டேட்டா ஹெட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நேரடியாக ராகுல் காந்திக்கு அரசியல் ஆலோசகராக இருக்கிற அளவுக்கான ஒரு முக்கியமான பொசிஷன். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஏன் இதை பத்தி போட்டாரு, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் செயல்பட்டு இருக்கிறாங்க, ஸோ என்ன அஜெண்டா இருக்கு அப்படிங்கிறது குறித்து தான் அந்த கட்டுரையில ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்காங்க. இந்த கட்டுரையை படிச்சு பார்க்கும்போது நமக்கே சில அதிர்ச்சியாக இருக்கிறது. ராகுல் காந்தியினுடைய மிக முக்கியமான அந்த அரசியல் ஆலோசகருடைய பேர் பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தாவேகா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அவர் விஜயை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அவர் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய கடன் ரொம்ப அலாமிங்கா இருக்கு. அதாவது தமிழ்நாடு அதிகமா கடன் வாங்கியிருக்கு, தமிழ்நாடு பினான்சியலா ஒண்ணும் இல்லாம முடிஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை அவர் கிளப்புறாரு. எப்படி கேரளா திவால் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, பினான்சியலா நெருக்கடி வந்துருச்சு அப்படின்னு. ஸ்ரீலங்கா எப்படி திவாலாச்சு, பங்களாதேஷ் எப்படி திவாலாச்சு, அது மாதிரி தமிழ்நாடு அரசே திவால் ஆயிடும் அப்படிங்கிற நோக்கத்தை கிரியேட் பண்றதுக்காகவே அந்த கட்டுரை அவர் வடிவமைச்சு எழுதுறாரு. சோ இந்த கட்டுரை காங்கிரஸினுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடா, அதாவது திமுக குறித்து காங்கிரஸினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடா அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்வியா எழுந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கு, இந்தியா கூட்டணி இருக்கிறாங்க. அந்த கூட்டணி காலங்காலமாக தொடர்ந்துகிட்டு இருக்கு. அடுத்த தேர்தல் 2029 தேர்தலையும் தொடரும், இப்ப 26 சட்டமன்ற தேர்தலையும் தொடரத்தான் போகுது அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு உண்மையா இருக்கு. ஸோ இந்த கூட்டணி தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டணியை எப்படியாவது பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்குள்ள ஒரு டீம், அது குறிப்பாக இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர், அது இல்லாம தமிழ்நாடு காங்கிரஸ் லெஜிஸ்லேஷன் பார்ட்டியினுடைய தலைவர் எஸ் ராஜேஷ்குமார், இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய முக்கியமான தலைவர் கேசி வேணுகோபால் இவங்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கிறாரு. ராகுல் காந்திக்கே தெரியாம இது மாதிரியான ஒரு உள்ளடி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ராகுல் காந்தி கிட்ட ஒரு தப்பான ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க போறாரு, அதனால ஜெயிக்கிற கூட்டணியில் நம்ம இருந்தா மட்டும்தான் நாம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று நமக்கு எம்எல்ஏக்களை வாங்க முடியும். 70 எம்எல்ஏ வரைக்கும் நம்ம வாங்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. குறைஞ்சபட்சம் 50 எம்எல்ஏவாவது நம்ம ஜெயிக்க முடியும். பல வருஷத்துக்கு பிறகு நம்ம காங்கிரஸ் திரும்பவும் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியும், அதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கு ஒரே டூல் விஜய் தான் அப்படின்னு ஒரு கேன்வாஸை தொடர்ச்சியாக ராகுல் காந்தி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு. ராகுல் காந்தி 2026 சட்டமன்ற தேர்தல் முக்கியம் அல்ல, 2029 நாடாளுமன்ற தேர்தலில் எம்பிக்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல இருக்கார். ஏன்னா அவர் இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும், இந்த பாசிச மோடி அரசாங்கத்தை தூக்கி எறியணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல பரந்துபட்ட கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கீனா இருந்து அவர் செயல்படுறாரு. ஆனா ராகுல் கூட இருக்கக்கூடிய கேசி வேணுகோபாலா இருக்கட்டும், இல்ல பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இவங்களுக்கு தமிழ்நாடு, கேரளா இதில் இருக்கக்கூடிய அரசியல் ஆசையை எப்படியாவது அடைந்து விடலாம் என்பதற்காக ராகுல் காந்தியை தப்பா டைரக்ட் பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி இந்த கட்டுரையினூடாக நமக்கு வந்திருக்கு. கேசி வேணுகோபால் ஒரு கேரளாவை சார்ந்தவர், அவருக்கு கேரளால சிஎம் ஆகணும், காங்கிரஸ் அங்க ஜெயிக்கணும், அதுக்கு ஒரு ஓட் பேங்கை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா விஜய் கேரளால பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியை ஒரு கேன்வாஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலே விஜய் தான் ஜெயிக்க போறாரு, அதனால தமிழ்நாட்டில் விஜயோட நம்ம சேர்ந்து நின்னோம்னா தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இது மாதிரியான எல்லா இடத்துலையும் இன்க்ளூடிங் தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே விஜய்க்கான ஒரு பெரிய ரசிகர் பேங்க் இருக்கு, அது நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அப்ப சவுத் இந்தியால விஜய்ங்கிற ஒரு கேரக்டரை வச்சு நம்மனால ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு ராகுல் காந்தி கிட்ட இந்த குழுக்கள் சொல்றாங்க. பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு எம்பி ஆகணும், தமிழ்நாட்டில் நின்று ஜெயிச்சு
ஏற்கனவே அவர் தமிழ்நாட்டில் வந்து எம்பி ஆகிறதுக்கு தேர்தல் நிற்கிறதுக்கு முயற்சி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் திமுக வந்து அவருக்கு சீட்டு கொடுக்கல. அதாவது காங்கிரஸுக்கு ஒதுக்குனதுல திமுக சீட்டு வந்து போய் சேரலை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஒரே பார்வையா இருக்கு. இது மட்டும் இல்லாம கேசி வேணுகோபாலுக்கு எப்படி கேரளாவில் அஜெண்டா இருக்கிறமோ அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்திக்கு இங்கே ஒரு அஜெண்டா இருக்கு, மாணிக் தாகூருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. இது இல்லாம இன்னும் சிலவங்களுக்கு வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸை தனியாக கூட்டு போய் நாம ஒரு எஸ்டாப்ளிஷ்டான பார்ட்டியா மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுடைய பர்சனல் நலனுக்காக இந்தியா கூட்டணி, மோடி எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அப்படிங்கிற எதையுமே மனசுல வச்சுக்காம தனக்கு ஒரு சீட்டு கிடைச்சா போதுங்கிற மனநிலையில் இருந்து செயல்படுறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த கட்டுரையினூடாக நமக்கு வந்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம எதை பார்க்கணும் அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு குற்றச்சாட்டை தான் தமிழ்நாடு அரசு மேல வச்சுக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் மேல என்ன குற்றச்சாட்டு அவர் வைக்கிறார் அப்படின்னா, இல்ல தமிழ்நாட்டினுடைய கடன் ரொம்ப மோசமா போயிருச்சு, உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டோட கடன் வந்து ரொம்ப 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 ஒஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை அவர் கிரியேட் பண்றாரு ஒரு கட்டுரையினூடாக. இப்ப இயல்பா நமக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உலகத்திலேயே எந்த நாடு அதிகமா கடன் வாங்கியிருக்கு? உலகத்திலேயே அமெரிக்கா தான் அதிகமா கடன் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய மொத்த கடன் 38 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர், அதாவது இந்திய மதிப்பின்படி 3163 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இல்ல, 100 லட்சம் கோடி 200 லட்சம் கோடி இல்ல, 3000 லட்சம் கோடி கடன் அவங்களுக்கு இருக்கு. அப்போ உலகத்திலேயே பணக்கார நாடு அமெரிக்கா, நிறைய வருமானம் வைக்குது, பெரிய பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஏன் அவ்வளவு கடன் இருக்கு? இவ்வளவு கடன் இருக்கிறதுனாலயே அமெரிக்கா வந்து தப்பான பொருளாதார கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் அடுத்தது சைனாவினுடைய மொத்த கடன் 18 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர், அதாவது இந்திய மதிப்பின்படி பாத்தீங்க அப்படின்னா 1153 லட்சம் கோடி. உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி, உற்பத்தி வளர்ச்சி, ஃபேக்டரி ஆஃப் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி வேகமா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சைனாவுக்கு எதுக்கு 1553 லட்சம் கோடி கடன் இருக்கு? அப்போ பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய பார்வையில, இந்த குரூப்பினுடைய பார்வையில சைனா ஆபத்தான நிலையில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஜப்பான், UK, பிரான்ஸ், இத்தாலி உலகத்தில் அதிகமாக கடன் வாங்கிய 5 நாடுகள். இதுல 6வது இடத்துல இருக்கிறதா இந்தியா. இந்தியாவினுடைய கடன் எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 300 லட்சம் கோடி. சோ தமிழ்நாட்டினுடைய கடன் 9 லட்சம் கோடி, இந்தியாவினுடைய கடன் 300 லட்சம் கோடி. சோ ரெண்டுமே வந்து ஆபத்தான நிலையில இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இங்கதான் நம்ம சில பொருளாதார ரீதியான சில உண்மைகளை நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சோ அப்போ 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் ஒரு 10,000 15,000 கடன் வச்சிருக்கான்னு வச்சுங்களேன். 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவன் 25,000 கடன் வச்சிருக்கான்னு வச்சுங்களேன். 25,000 விட 15,000 குறைவா இருக்குது, அதனால அவர் நல்லா இருக்கிறாரு. 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவன் தப்பா இருக்கிறான், அவனுடைய கடன் ரேட் அலாமிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கோ. கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு இல்லாம, பொருளாதார சிந்தனை இல்லாம ஒரு முட்டாள் சொல்லக்கூடிய கருத்து இருக்கு பத்தியா, அதே மாதிரி கருத்து தான் பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய கருத்து. ஏன் நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, அவர் தமிழ்நாட்டையும் உத்தரப்பிரதேசத்தையும் கம்பேர் பண்றாரு. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுடைய வளர்ச்சி என்ன, மருத்துவமனைகளுடைய வளர்ச்சி என்ன, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதமே இன்னைக்கு 11% தாண்டி போயிருச்சு. அடுத்த ஆண்டு 14% இவங்க டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டபுள் டிஜிட் குரோத்ல இருக்கு தமிழ்நாடு. ஆனா சிங்கிள் டிஜிட் குரோத்ல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோட கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேஷ் குறைவா கடன் வாங்கியிருக்கு. அதனால அது நல்ல ஸ்டேட் அப்படின்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமான, எவ்வளவு அரசியல் உள்நோக்கம் கொண்டது. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த 2025-26 தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. மொத்த வரவு 3,32,230 கோடி. சோ மொத்த செலவு 4,39,293 கோடி. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வந்து பிஸ்கல் டெபிசிட் துண்டு விழுந்துருச்சு. வரவை விட செலவு அதிகமா இருக்கு. 1 லட்சம் கோடி அப்ப என்ன பண்ண போறாங்க? அந்த 1 லட்சம் கோடி கடன் வாங்கி தான் செலவு பண்ண போறாங்களா? இது ஆபத்தா அப்படின்னா இது ஆபத்து கிடையாது. ஏன் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய நாடுகள்ல, மாநிலங்கள்ல, நிலப்பரப்புல நிறைய முதலீடுகளை அட்ராக்ட் பண்ணி கொட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு நிறைய பணத்தை செலவு பண்ணுவாங்க. அப்படி செலவு பண்ணும்போது தான் நிறைய பேர் படிக்க முடியும், நிறைய பேர் ஆரோக்கியமா இருக்க முடியும், பெண்கள் வேலை வாய்ப்புல அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்படி இவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண அதிகப்படியான வருமானம் யாருக்கு வரும் அப்படின்னா அரசுக்கு வரியாக வரும். அந்த வரியை வச்சுதான் அவங்க கடன் அடைப்பாங்க. இது ஒரு முதலாளித்துவ பொருளாதார கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பிஸ்கல் டெபிசிட் வந்து 1 லட்சம் கோடி இந்த ஆண்டு அப்படின்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு கடன் வாங்கலாம், இந்த பிசிக்கல் டெபிசிட்டை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு மோடி அரசாங்கத்தினுடைய பிளானிங் கமிஷன், அதாவது 15வது பிளானிங் கமிஷன் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா, அவங்களுடைய மாநிலத்தினுடைய ஜிடிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, நம்ம ஜிடிபின்னு எடுத்துக்கலாம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னே இருக்கலாம். இந்த தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜிடிபியில 3.5% தாண்டி போயிடக்கூடாது. அதுதான் எச்சரிக்கை மணி. 3.5% தாண்டி போகுது அப்படின்னா அந்த பொருளாதாரம் ஆபத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ தமிழ்நாடு வாங்கக்கூடிய இந்த 1 லட்சம் கோடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியில எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 3% தான். சோ அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே இருக்கக்கூடிய டெப்ட் லிமிட், இவ்வளவுதான் கடன் வாங்கணுங்கிற ஒரு லிமிட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிமிட்டுக்குள்ளதான் கடன் வாங்கியிருக்கு.
குறிப்பா 2020 இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பற்றாக்குறை, இந்த நிதி பற்றாக்குறை இருக்கு பாத்தீங்களா, அதை படிப்படியா இந்த ஸ்டாலின் அரசாங்கம் குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. 2020 4.9% இருந்துச்சு, 2021 3.56 இருந்துச்சு, அப்படியே குறைச்சு 2025 3% வந்துட்டாங்க. சோ அப்போ ஹெல்த்தியான ஒரு பினான்சியல் ஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த 1 லட்சம் கோடி பட்ஜெட், அதுல பிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை 3.5% உள்ள இருக்கு, பாதுகாப்பா இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கடன் 9 லட்சம் இருக்கு, இது ஒரு பெரிய ஆபத்தா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா திட்டக்குழு, ரிசர்வ் பேங்க் ஒரு வரையறை கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது மாநிலத்தினுடைய உற்பத்தியில் மொத்த கடன் 28.7% தாண்டக்கூடாது. இதுவரைக்கும் வாங்கப்பட்ட கடன் மொத்தமும் சேர்த்து 28.7% தாண்டக்கூடாது அப்படிங்கறதா பினான்ஸ் கமிஷன் கொடுத்திருக்கக்கூடிய வரையறை, லிமிட், எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கையை தமிழ்நாடு தாண்டிருச்சா? தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 9 லட்சம் கோடி இருக்கு பாத்தீங்களா, இது இந்த வரையறைக்குள்ள இருக்கா, வரையறை விட்டு வெளியே இருக்கா அப்படிங்கறதா முக்கியமான கேள்வி. இது முழுக்க நம்மளுடைய வரையறைக்குள்ள இருக்கு, அதாவது 26.7% தான். பிளானிங் கமிஷன் சொன்னது 28.7%. ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்தையும் நீங்க பட்டியல் போட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு 18வது இடத்துல தான் இருக்கு இந்த கடன் சுமையில. அப்ப நமக்கு மேல 17 மாநிலங்கள் மோசமான கடன் சுமையில் இருக்கு, அதுல உத்தரப்பிரதேசம் இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார்ல, நம்மளை விட, அதாவது தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் நல்லா இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அவங்களுடைய மொத்த கடன் ஜிடிபியில் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 31.8%. அந்த 17, நமக்கு மேல 17 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 17 பேர்ல 14வது ரேங்க் உத்தரப்பிரதேசம். அப்ப நம்மளை விட ரொம்ப 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 மோசமான, ரிசர்வ் பேங்கும் சரி, பிளானிங் கமிஷனும் சரி, ஒரு எச்சரிக்கை லிமிட் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த எச்சரிக்கை லிமிட்டை தாண்டிய கடனை உத்தரப்பிரதேசம் தான் வாங்கியிருக்கு, நாம வாங்கல. நம்ம அந்த கடன் லிமிட்டுக்குள்ளதான் வாங்கி இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசாங்கம் அடுத்தடுத்த வரக்கூடிய ஆண்டுகள்ல டெப்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு 2024, 25, 26, 27 படிப்படியா குறைச்சு இந்த 26.7% இருக்கக்கூடிய கடனை 24% மாத்துறதுக்கான வேலைகளும் திட்டங்களும் போயிட்டு இருக்கு. சோ அப்ப தமிழ்நாடு படிப்படியாக கடனை குறைத்துக் கொண்டிருக்கிறது. நான் சொல்றது நம்பர்ஸ் அல்ல, கடன் சதவீதத்தை. எவ்வளவு வாங்கினா இந்த பொருளாதாரம் தப்பிக்குமோ அதுக்கு உள்ளதான் இவங்க கடனை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா உத்தரப்பிரதேசம் நம்மளை விட மோசமான சூழ்நிலை இருக்கும்போது எதுக்காக இதை கம்பேர் பண்றாரு? இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கடன் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 181 லட்சம் கோடி. மோடி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது வெறும் 55 லட்சம் கோடி தான் இருந்துச்சு. இன்னைக்கு 181 லட்சம் கோடி. இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இது கிட்டத்தட்ட 58%. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மோசமா, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா, ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடத்துல இருக்கிறது எது அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கடன், தமிழ்நாட்டுடைய கடன் அல்ல. தமிழ்நாட்டினுடைய கடன் லிமிட் அப்படிங்கிறது, தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப சேஃபர் சைட்ல இருக்கு. இதை பத்தி எல்லாம் பேசாம, எதை பத்தி, மோடி அரசாங்கத்தினுடைய கடன் சுமை பத்தி எல்லாம் பேசாம, நமக்கு மேல இருக்கக்கூடிய அந்த 17 மாநிலங்கள், அதுல எந்தெந்த மாநிலங்கள்லாம் காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் அந்த மாநிலத்தினுடைய பட்ஜெட் சிக்கல்லாம் பேசாம திமுக தமிழ்நாட்டை குறி வச்சு பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில திமுகவுக்கும் காங்கிரஸுக்கு இடையில கூடிய இந்த கூட்டணியை உடைச்சு விஜயோட போய் சேரணும் அப்படிங்கிற நட்பு ஆசை. அந்த ஆசை கூட பாத்தீங்க அப்படின்னா தொலைநோக்கு பார்வை கிடையாது. பாஜகவை அழிக்கணும், பாசிஸ்ட அழிக்கணும், RSS அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் இல்லை. தனக்கு ஒரு MP சீட்டு கிடைக்கணும், எப்படியாவது தான் கேரளாவில் முதலமைச்சர் ஆயிரணும், இங்கே ஒரு 4 சீட்டு கிடைச்சிடணும், இது மாதிரியான ஒரு அற்பத்தனத்திற்காக அரசியலை காவு வாங்குகிறார்கள் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ஆட்கள். ராகுல் காந்தி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது போன்ற ஆட்களை ராகுல் காந்தி அரசியல் ஆலோசகராக வைத்திருந்தால் கண்டிப்பாக ராகுல் காந்தியை தவறான இடத்துக்கு தள்ளுவதற்கான வேலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். அவர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரையை ராகுல் காந்தி கட்டாயம் படிக்க வேண்டும்.